السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, ரமதான் 14வது நோன்பை நோற்ற நிலை நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அப்போ இன்றைய நாளுடன் ரமதானுடைய பாதி நாட்கள், மாதத்துடைய அரைவாசி நிறைவு பெறுகிறது. ஷேக் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்கள் கூறும் பொழுது, ரமதானுடைய முதல் 10 நாட்கள் என்பது ஆரம்ப நாட்கள், அதைவிட நடுப்பகுதி என்பது சிறப்பானது. முதல் 2 பகுதிகளை விட அல் அஷ்ருல் அவாஹிர் என்று சொல்லக்கூடிய கடைசி 10 அது மிகவும் சிறந்தது என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ ரமதானுடைய இந்த நாட்கள் என்பது வேகமாக நம்மை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் நம்மிடத்தில் என்ன சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால், கடந்து சென்ற இந்த நாட்களில் நாம் எந்த அளவு அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை நாம் செய்திருக்கிறோம், முற்படுத்தி அனுப்பியிருக்கிறோம். அதே போன்று என்னென்ன வணக்க வழிபாடுகள் நம்ம குறைவு செய்திருக்கிறோம் என்ற ஒரு முஹாசபா, ஒரு பரிசோதனை, ஒரு சுய விசாரணை நாம் செய்யணும். எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை நம்ம ஆரம்ப நாட்களை விட இன்னும் அதிகமாக வணக்க வழிபாடுகள் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ரமதானுடைய ஒவ்வொரு நாட்களிலும் சுவர்க்கத்துடைய வாசல்களை திறந்து வைத்திருக்கிறான், நரகத்துடைய வாசல்களை மூடியிருக்கிறான். ஒவ்வொரு இரவும் நரகத்துக்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். எனவே நான் எந்த அளவு சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அமல்களை நான் செய்து வருகிறேன், நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய அமல்களிலிருந்து அந்த காரியங்கள் நான் எந்த அளவு தவிர்த்து கொண்டிருக்கிறேன். அதே போன்று அல்லாஹு தஆலா விடுதலை செய்யக்கூடிய அந்த நரகத்துக்குரியவர்களில் விடுதலைக்குரியவர்கள் நானும் ஒருவனாக இருக்கிறேனா என்று நம்மிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, சூரா அத்-தஹ்ரீம் அதில் அல்லாஹு தஆலா முக்கியமான ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறான். இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து, இறை விசுவாசிகளை பார்த்து சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இறை விசுவாசிகளே. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இறை விசுவாசிகளே என்று அழைக்கிறானோ, நம்ம நல்ல முறையில் அதை கேட்க வேண்டும், செவிசாய்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விடயங்களை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். நம்ம குர்ஆனில் நிறைய வசனங்களை படிக்கிறோம். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹு தஆலா நூற்றுக்கணக்கான வசனங்களிலே பல செய்திகளை, பல கட்டளைகளை நமக்கு ஏவுகிறான். பல ஹராமான விடயங்களை நமக்கு தடுக்கிறான். ஆனால் நம்ம நினைக்கிறோம் தெரியுமா, இது நமக்குரிய வசனம் அல்ல, நமக்குரிய செய்தி அல்ல, நமக்குரிய கட்டளை அல்ல, நமக்கான விலக்கல் நஹி இல்லை என்று நாம் நினைக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா எந்தெந்த இடங்களிலெல்லாம் யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, இறை விசுவாசிகளே என்று அழைக்கிறானோ, அந்த
வசனத்தை, அந்த செய்தியை நீங்கள் நன்றாக கவனியுங்கள், ஆழமாக சிந்தித்து கவனியுங்கன்னு சொல்கிறாங்க. வெறுமனே நம்ம செவியினால் கேட்டு நம்ம விட்டுவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ரப்புல் ஆலமீனுடைய செய்தி, அல்லாஹு தஆலா இறை நம்பிக்கையாளர்களை விழித்து அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு கட்டளை நமக்கு கட்டளையிடுவான், அல்லது தடுக்கப்பட்ட ஒரு விடயத்தை நமக்கு விலக்கலாக சொல்வான். எனவே அன்புக்குரியவர்களே, அல் குர்ஆனுடைய வசனம் என்பது நம்ம உள்ளத்தால் நம்ம கேட்கணும், அதன் மூலமாக நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அப்போ சூரா அத்-தஹ்ரீம் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களையும், அப்போ எங்களை மட்டும் அல்லாஹ் சொல்லலை, உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும். குடும்பம் என்று சொன்னால் உங்களுக்கு பொறுப்பானவர்கள், உங்களுக்கு கீழே உள்ளவர்கள் என்றால் உங்களுடைய மனைவி, பிள்ளைகள், உங்களுடைய உடற்பந்த சகோதர சகோதரிகள், பெற்றோர்கள். அப்போ இவங்க எல்லாரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா, அல்லாஹ் சொல்கிறான், நரகத்துடைய அந்த எரிகொல்லி என்பது, அல்லாஹு தஆலா நரகத்தை எதன் மூலமாக எரிப்பான் தெரியுமா? மனிதர்களும் கற்களும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா மனிதர்களை கொண்டும் கற்களை கொண்டும் தான் நரகத்தை எரிப்பான், நரகத்தை நெருப்பு மூட்டுவான். அதன் மூலமாகத்தான் நரகத்துக்குரியவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். அலைஹா மலாஇகத்துன் கிலாதுன் ஷிதாத், அந்த நரகத்திலே அல்லாஹு தஆலா வானவர்களை நியமித்து வைத்திருக்கிறான். அவர்கள் மிகவும் கடுமையானவர்கள். நரகத்துக்கு அல்லாஹு தஆலா நியமித்திருக்கக்கூடிய, நரகவாசிகளுக்கு பொறுப்பாக நியமித்திருக்கக்கூடிய அந்த வானவர்கள் என்பது, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இரக்கத்தை கொடுத்திருக்க மாட்டான். அவர்கள் மிகவும் கடுமையானவர்கள், கடுமையாக நடந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படியெல்லாம் நரகவாசிகளை தண்டிக்கும்படி வருகிறதோ அவர்கள் அதை நிறைவேற்றுவார்கள். இரக்கம் காட்ட மாட்டார்கள், அதிலே அந்த வேதனைகளை குறைக்க மாட்டார்கள், எந்த ஒரு குறைவும் செய்ய மாட்டார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹு தஆலா அவனுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு எதையெல்லாம் ஏவப்பட்டதோ, கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதை சரிவர நிறைவேற்றுவார்கள். இன்றைக்கு நம்ம உலகத்தில் பார்க்கிறோம், உலகத்தில் சிறை இருக்கிறது, ஜெயில் இருக்கிறது, அல்லது தடுப்பு காவல் இருக்கிறது. இன்றைக்கு அங்கே பொறுப்பாளர் இருப்பார்கள், சிறைக்கென்று காவலாளிகள் இருப்பார்கள், பொறுப்பாக இருப்பார்கள். ஆனால் அங்கே சிறைக்கு போகிறவங்கெல்லாம் அவங்களோட அதிகாரத்தை வச்சு, பண பலத்தை வச்சு என்ன செய்யலாம்? அவர்களை கையில் போட்டு கொள்ளலாம், அப்படியே இல்லையா? அவர்களுடைய சிறைவாசத்தை, அந்த தண்டனைகளை, அந்த காலங்களை குறைக்கிறதுக்கு அவங்களோட பணபலத்தை வச்சு, அதிகாரத்தை வச்சு எதுவும் செய்யலாம் உலகத்தில் இது. ஆனால் மறுமையில் எதுவும் செய்ய முடியாது. ஏன்? அல்லாஹு தஆலாவுடைய வானவர்கள், சுவர்க்கத்துக்கு நியமிக்கப்பட்ட வானவர்களும் தான், நரகத்துக்கு நியமிக்கப்பட்ட வானவர்களும் தான். அவர்கள் லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எந்த ஒரு மாறு செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எதுவோ அதை நிறைவேற்றுவார்கள். அன்புக்குரியவர்களே, அப்ப நரகத்திலிருந்து, நரகத்துடைய அந்த வேதனையிலிருந்து, தண்டனையிலிருந்து அல்லாஹு தஆலா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளுமாறு சொல்கிறான். நாம் எந்த அளவு பாதுகாக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் முக்கியமான 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடிருக்கிறார்கள். நன்றாக கவனிங்க. நம்ம எத்தனை பேர் துஆவில் மோதி வாரோம்? பாதுகாப்பு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் எதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த விடயங்கள் நம்ம பாதுகாப்பு தேடுகிறோமா? ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் தஷஹுத்,
அத்தஹியாத் ஓதியதன் பின்னால் இந்த 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் அல்லது மின் அதாபின் நார். யா அல்லாஹ், இறைவா, உன்னிடத்திலே நான் நரகத்துடைய தண்டனையிலிருந்து வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். முதலாவது பாதுகாப்பு தேடுவாங்க. யா அல்லாஹ், ஜஹன்னம், நார், நரகத்துடைய தண்டனை, அதனுடைய அதாப், வேதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் சோதனைகளிலிருந்தும் மரணத்தின் போது ஏற்படக்கூடிய குழப்பங்கள் சோதனையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய குழப்பங்களிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். பாருங்கள், 4 முக்கியமான விடயங்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் தொழுகையில் இந்த பாதுகாப்பு துவாவை கேட்டு வரணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த 4 விடயங்களும் மிக பயங்கரமானது. நரகத்துடைய வேதனை என்பது மிகவும் பயங்கரமானது, நமக்கு தாங்க முடியாது. அதனால் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு தேடுமாறு, உங்களை பாதுகாத்து கொள்ளுமா நமக்கு கட்டளையிடுகிறான். கபருடைய வேதனை, உலக வாழ்க்கையுடைய சோதனைகள், குழப்பங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? ஒரு பதட்டமான சூழ்நிலை, பதட்டமான அச்சமான ஒரு காலம். லட்சக்கணக்கான மக்கள் எவ்வளோ பதட்டத்தோடு இருக்கிறார்கள் இன்றைக்கு. வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், உலக வாழ்க்கையுடைய குழப்பங்கள், அதில் ஏற்படக்கூடிய சோதனைகள், மரணத்தின் பொழுது ஏற்படக்கூடிய குழப்பங்கள், சோதனைகள், இதிலிருந்து பாதுகாப்பு நம்ம தேடணும். அதே போல தஜ்ஜாலுடைய குழப்பம். அன்புக்குரியவர்களே, நம்ம எத்தனை பேர் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம், நரகத்துடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் 3 தடவைகள் சுவர்க்கத்தை கேட்டு பிரார்த்தனை செய்தால் எப்படி? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னா. யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே சுவர்க்கத்தை கேட்கிறேன், உன்னிடத்திலே சுவர்க்கத்தை கேட்கிறேன், உன்னிடத்திலே சுவர்க்கத்தை கேட்கிறேன். சுவர்க்கம் அல்லாஹ்விடத்திலே சொல்லுமாம், அல்லாஹும்ம அத்ஹில்ஹுல் ஜன்னா, யா அல்லாஹ், இந்த அடியானை சுவர்க்கத்திலே நுழைவிப்பாயாக. நம்ம வெறுமனே துவா மட்டும் கேட்டால் போதாது. தொழுகையில் அலட்சியம் செய்து கொண்டு, பாவமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டு சுவர்க்கத்தை நம்ம சுவர்க்கம் கிடைக்காது. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நம்ம சரிவர நிறைவேற்றி கொண்டு, அவனால் தடுக்கப்பட்ட விடயங்கள் நம்மை பாதுகாத்து கொண்டு, தவிர்ந்து கொண்டு நம்ம சுவர்க்கத்தை கேட்கும் பொழுது 3 தடவைகள் சுவர்க்கத்தை கேட்டால் சுவர்க்கம் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். அதே போன்று ஒரு அடியான் 3 தடவைகள் நரகத்திலிருந்து, நரகத்துடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு தேடினால் எப்படி? அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் அல்லது அல்லாஹும்ம அஇத்னி மினன்னார், யா அல்லாஹ், நரகத்திலிருந்து, நரகத்துடைய தண்டனை என்னை பாதுகாப்பாயாக என்று 3 தடவை பிரார்த்தனை செய்தால் நரகம் சொல்லுமாம், அல்லாஹும்ம அஜிர்ஹு அல்லாஹும்ம அஇத்ஹு மினன்னார், யா அல்லாஹ், இந்த அடியானை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு. அப்போ நம்ம சுவர்க்கத்தை கேட்கும் பொழுது சுவர்க்கத்துக்குரியவர்களாக துவா செய்யணும். நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடும் பொழுது நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய பாவமான காரியங்களிலிருந்து நம்ம தவிர்ந்து கொண்டு தான் நம்ம கேட்கணும். கண்களினால் ஹராமான விஷயங்களை பார்த்து கொண்டு, காதுகளினால் இசைகளையும் ஹராமான வீணான விடயங்களை கேட்டுக்கொண்டு, தொழுகைகளை பாழாக்கி கொண்டு, நல்லமல்கள் செய்யாமல், நோன்பு காலங்களை, பகல் இரவு நேரங்களை வீணான காரியங்களிலும் வீணான களியாட்டங்களிலும் வீணாக்கி கொண்டு நம்ம சொர்க்கத்தை கேட்டால் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேன்னு எந்த ஒரு பயனும் கிடைக்காது. ஈமானுடன், இறையச்சத்துடன், அல்லாஹ்வுடைய கருணையை, மன்னிப்பை நம்ம ஆதரவு வைத்து நம்ம துவா செஞ்சோம் என்று சொன்னால் நமக்காக சுவர்க்கமும் நமக்காக நரகமும் அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்யும். அன்புக்குரியவர்களே, நரகத்துடைய வேதனை என்பது மிகவும் கடினமானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்துடைய வேதனைகளை பற்றி சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க, பாருங்க. நரகவாசிகளுக்கு
கிடைக்கக்கூடிய மிக குறைந்த வேதனையை பற்றி சொல்கிறாங்க. நரகவாசிகளுக்கு கிடைக்கக்கூடிய மிக அற்பமான மிக குறைந்த தண்டனை இதுதான் என்று சொல்கிறாங்க. அந்த தண்டனை என்ன தெரியுமா? ஒரு மனிதருக்கு, நரகவாசி, அவருக்கு நெருப்பினால் 2 பாதணிகள் அணிவிக்கப்படும். பாதணிகள் சொன்ன எது சொல்லுங்க? 2 செருப்புகள். எதால? நம்ம இன்றைக்கு போய் செருப்பு ஒவ்வொரு பிராண்ட் தேடுறோமா இல்லையா? அது மாதிரி பிராண்ட் எதுவும் இல்லை. நெருப்பால் 2 பாதணிகள் அணிவிக்கப்படும். அவருக்கு அந்த பாதணிகள், அந்த 2 செருப்பையும் அணிவிச்சதுக்கு பின்னால் அதனுடைய கடுமையான உஷ்ணம், அதனுடைய கடுமையான வெப்பத்தினால் அவருடைய மூளை அப்படியே உருக ஆரம்பிக்கும். அப்படி அவருடைய தலை இருக்கக்கூடிய மூளை அப்படியே உருகி வடியும் என்று சொல்கிறாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. இது என்ன? சுவர்க்கவாசிகளுக்கு கிடைக்க, அதாவது நரகவாசிகளில் ஆக குறைந்த தண்டனை சொல்கிறாங்க. நரகத்தில் ஆக குறைந்த தண்டனை இதுன்னு சொன்னால், கடுமையான தண்டனை நமக்கு தாங்க முடியுமா? நமது குடும்பத்துக்கு தாங்க முடியுமா? நமது மனைவி பிள்ளைகளுக்கு தாங்க முடியுமா? இன்றைக்கு நமக்கு நமது மனைவி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஜுரம் வந்தால், கொஞ்சம் உஷ்ணம் வந்தால், காய்ச்சல் வந்தால் பதறுகிறோம், எவ்வளோ துடிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாங்களும் தான், நமது குடும்பங்களும் தான், நம்முடைய வீட்டு சூழலும் எவ்வளோ நரகத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ வீணான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஹராமான விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையிட கையில் ஒரு மொபைல், அவர் ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பார். மோசமான காட்சிகள், இசைகள், மியூசிக் எதுவும் கண்டுகொள்ள மாட்டாது. மனைவி அவட கையில் ஒரு மொபைல் இருக்கும், எல்லார் கையிலும் 1-2 மொபைல். பிள்ளைகள் ஒரு பக்கமாக ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டு சூழலே எப்படி மோசமான பார்வைகளும் மோசமான விடயங்களை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் இதை பற்றி கவனம் எடுக்கிறதே இல்லை. அன்புக்குரியவர்கள், இதெல்லாம் நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடிய காரியங்கள். அன்புக்குரியவர்களே, அதுக்கு மாற்றமாக நம்முடைய வீடு தொழக்கூடிய வீடுகளாக இருந்தால், அதிகமாக தொழுகை நடக்கக்கூடிய வீடாக இருந்தால், நம்முடைய வீட்டில் இந்த சத்தங்கள், இந்த பேச்சுகள் தான் அதிகமாகணும். ஃபஜ்ர் தொழுதுட்டீங்களா, லுஹர் தொழுதுட்டீங்களா, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து தொழுதீங்களா, இன்றைக்கு இதெல்லாம் தான் நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளை மனைவி மக்கள்கிட்ட இந்த பேச்சு தான் அதிகமாகணும். அன்புக்குரியவர்களே, அதுக்கு மாற்றமாக இன்றைக்கு பார்த்தா மொபைலில் சார்ஜ் ஏற்றிட்டா, வைஃபை இருக்கா, இன்டர்நெட் இருக்கா, இன்டர்நெட் முடிஞ்சா, ஜிபி முடிஞ்சா, இதுதான் இன்றைக்கு அதிகமான வீடுகளில் பேச்சாக இருக்கு. ஆகுமான விஷயங்களை பயன்படுத்த எந்த தப்பும் கிடையாது. ஆனால் கவலைப்பட்டு தான் ஆக வேண்டும். நம்முடைய வீட்டுடைய சூழல் சுவர்க்கத்துக்குரிய சூழலாக இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்கக்கூடிய சூழலாக நம்முடைய வீட்டு சூழல் இருக்கிறதா? அல்லது அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்துக்குரிய அந்த தண்டனைகளுக்குரிய சூழலாக நம்முடைய வீட்டு சூழல் இருக்கிறதா? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம இதெல்லாம் அல்லாஹ்வுடைய இந்த கட்டளைகள்லாம் நம்ம இதை கணக்கெடுக்க மாட்டோம். ஆனால் இதெல்லாம் கணக்கெடுக்கக்கூடிய ஒரு நேரம் வரும். சக்கராத்துடைய நேரம் வரும், கபருடைய வாழ்க்கை வரும், மஹ்ஷருடைய ஒரு நாள் வரும். அந்த நாளில் நாம் கை செய்தப்படுவோம். அன்புக்குரியவர்களே, அப்போ நரகவாசிகளில் குறைந்த தண்டனை நெருப்பினாலான 2 பாதனை அணிவிக்கப்பட்டு, அதனால் அவருடைய தலையில் இருக்கக்கூடிய மூளையெல்லாம் உருகி வடியும். நரகவாசிகள் தண்ணீர் கேட்டு கதறுவார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல வசனங்களிலே சொல்கிறான். நரகவாசிகள் நரகத்துக்கு பொறுப்பான வானவர்களிடத்திலே தண்ணீர் கேட்டு கதறுவார்கள், கத்துவார்கள். அவ்வளவு தாகம். ஏன்? நரகத்துடைய தண்டனை நபி அவங்க சொல்கிறாங்க, சிலர் நரகம் என்றாலே நெருப்பு கிடங்கு, அந்த நெருப்பு கிடங்கு சிலருடைய கரண்டை கால் வரை மூடிக்கொள்ளும். நரகத்துக்குள்ள நெருப்பால் கரண்டை கால் வரைக்கும் மூடிக்கொள்ளும். சிலர் அவருடைய முட்டுக்கால் வரைக்கும் மூடிக்கொள்ளும். சிலர் அவருடைய இடுப்பு வரைக்கும் நெருப்பால் மூடிக்கொள்ளும். சிலர் அவருடைய கழுத்து வரைக்கும். நபி அவங்க சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ். நாங்கள் எந்த அளவு நாங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த நெருப்பு, இந்த உஷ்ணம் தாங்க முடியாமல் கத்துவார்கள், கதறுவார்கள். நரகத்துக்கு பொறுப்பானவர்களை அழைத்து கத்துவார்கள். ஆனால் அவருக்கு தண்ணீர் வழங்கப்படும். அல்லாஹு தஆலா அந்த தண்ணீரை மா உன் ஹமீம் என்று சொல்கிறான்.
வசுகு மா அன் ஹமீமா, அவர்கள் தண்ணீர் கேட்டு கத்தும் பொழுதோ அவர்களுக்கு மா உன் ஹமீம் வழங்கப்படும், கடும் சூடான தண்ணீர். கடும் சூடான தண்ணீர் அவர்களுக்கு புகட்டப்படும். ஃபக்கத் ஆஹும், அல்லாஹ் சொல்கிறான், கடுமையான தாகம், அதை எடுத்து அப்படியே குடிச்சிடுவாங்க. தாங்க முடியாமல் அந்த தண்ணீர் எடுத்து அருந்துவார்கள். அவர்களுடைய உடம்பில் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா குடல்களும் துண்டிக்கப்பட்டு அப்படியே வெளியே வந்துவிடும். அது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி. அன்புக்குரியவர்களே, இது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி. நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். ஒவ்வொரு தொழுகையை நாங்கள் மிஸ் பண்ணும் பொழுது, ஒவ்வொரு தொழுகை அலட்சியப்படுத்தும் பொழுது, ஒவ்வொரு தொழுகையை நாங்கள் நேரம் கடந்து சென்றும் தொழாமல் இருக்கும் பொழுது, நேரத்துக்கு தொழாமல் இருக்கும் பொழுது இந்த நரகத்துடைய வேதனை நம்முடைய கண்ணுக்கு வரணும், கண்ணுக்கு முன்னால் வரணும். மோசமான பாவங்களை, காட்சிகளை நாங்கள் மொபைலாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், ரீல்ஸாக இருக்கலாம், பார்க்கும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த எச்சரிக்கை, இந்த குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய கண்முன்னுக்கு வரணும். மோசமான விடயங்களை, வீணான விடயங்களை நாங்கள் கேட்கும் பொழுது அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த தண்டனைகள் எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு முன்னுக்கு வரணும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் வீட்டில் மோசமான விடயங்களை பார்க்குறாங்களா, இசைகளை கேட்கிறாங்களா, பாவமான விடயங்களை ஈடுபடுகிறார்களா, தொழுகையில் அலட்சியப்படுத்துகிறார்களா? அன்புக்குரியவர்களே, நரகத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தாங்குவோமா? நம்முடைய குடும்பம் தாங்குமா? அல்லாஹு தஆலா சொல்கிறான், நரகவாசிகள் யஸ்தரிஹூன், அவர்கள் கத்தி கதறுவார்கள். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அஹ்ரிஜினா, யா அல்லாஹ், இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்கிவிடு, இந்த நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்கிவிடு. நாங்கள் நஅமல் சாலிஹன், உலகத்திலே நாங்கள் எங்களுடைய காலங்களை, நேரங்களை, எங்களுடைய வயதுகளை வீணாக்கிவிட்டோம். சாலிகான நல்ல அமல்கள் எதுவும் நாங்கள் செய்யவில்லை. வீணாக்கிய காலங்களை சரிவர அமல்கள் புரிந்துவிட்டு வருகிறோம். நரகத்திலிருந்து எங்களை வெளியாக்கிவிடு என்று கத்தி கதறுவார்கள். அன்புக்குரியவர்களே, அவருடைய பேச்சு எடுபடாது, திரும்பி பார்க்கவும் மாட்டார்கள். வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், அல்லாஹு தஆலா சொல்கிறான், அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நம் உலகத்தில் நம்ம நினைச்ச மாதிரி அல்லாஹ் நமக்கு சாய்ஸை தந்திருக்கிறான். நேர்வழி காட்டப்பட்டிருக்கிறது, பாவங்களும் வழிகேட்டு நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. நன்மைகளுடைய வாசல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்துக்குரிய வாசல்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழிகளும் குர்ஆன் ஹதீஸ் மூலமாக நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நரகத்துக்குரிய வழிகளும் நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. இது நமக்கு அல்லாஹ் தஆலா தெரிவை தந்திருக்கிறான். நாம் எதை தெரிவு செய்கிறோமோ அதுதான் நாளை மறுமையில் நமக்கு பிரதிபலிக்கும். சுவர்க்கத்தை, நேர்வழியை, நன்மைகளின் வழியை நாம் தெரிவு செய்தால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தெரிவு சிறந்ததாக இருக்கும். நாளை மறுமையில் நாமும் தான் நம்முடைய குடும்பமாக சுவர்க்கம் செல்லலாம். அதற்கு மாற்றமாக ஷைத்தானை பின்பற்றி, இபிலீஸை பின்பற்றி, மனோ இச்சையை நாம் பின்பற்றி நரகத்துக்குரிய வழியை, நரகத்துக்குரிய என்று சொன்னால் தொழுகையை விட்டது நரகத்திற்குரிய வழி, சரிவர தொழுகையை நிறைவேற்றுவது சுவர்க்கத்துக்குரிய வழி, மோசமான விடயங்களை பார்ப்பது நரகத்துக்குரிய வழி. குர்ஆன் திலாவத் ஓதுவது, குர்ஆன் ஓதுவது, குர்ஆனை படிப்பது, திக்ர்களில் ஈடுபடுவது, நல்லமல்கள் புரிவது, நன்மைகளில் நேரங்களையும் காலங்களையும் கழிப்பது, இது சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய வழி. அன்புக்குரியவர்களே, இதை நாம் தான் தெரிவு செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த தெரிவை நமக்கு தந்திருக்கிறான். அன்புக்குரியவர்களே, நரகத்திலிருந்து நம்ம அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் சஹாபாக்களுக்கு நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்வார்களோ, நரகத்துடைய தண்டனையை பற்றி எச்சரிக்கை செய்வார்களோ, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.